இன்று பராக்கிரம திவாஸ் தினம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினம். இந்திய அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சிறந்த பாதுகாப்புக்கான சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருதை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. தமிழியக்கம் செந்தமிழ் திருத்தேர் தூய தமிழ் மாணவர் இயக்கம் ஆகிய சார்பில் பன்னாட்டு தூய தமிழ் மாணவ மாநாடு வேடி பல்கலை வளாகத்தில் ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2013 தொடங்கப்பட்ட தேசிய சுகாதார இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடியரசு தினத்தில் குடியரசுத் தலைவரால் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும் தேநீர் விருந்து அட்ஹோம் வரவேற்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வரவேற்பு அழைப்பிதழோடு தென் மாநிலங்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் கைவினைப் பெட்டியையும் குடியரசுத் தலைவர் வழங்கியுள்ளார். அமெரிக்காவில் பிறந்ததன் அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்து அதிபர் டிரம்ப் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக 22 மாகாண அரசுகள் வழக்கு பதிவு செய்துள்ளன. அமெரிக்க அரசியல் சாசனத்தின் 14வது பிரிவின் அடிப்படையில் இந்த உரிமைகள் அளிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை பாரத சாரணியர் இயக்கத்தின் வைர விழா நடைபெறவுள்ளது. அதிக கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் பங்கேற்ற ரோஜர் பெடரரின் முந்தைய சாதனையை முறியடித்துள்ளார் ஜோகோவிச். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.